வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிற Oppo F23 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், நம்ம கிட்ட Oppo F23 5G இருக்குது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில்கி ஸ்மூத் லார்ஜ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. 67 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 40x மைக்ரோ லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ்லாம் வந்து சூப்பராக கொடுக்கும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo F23 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு சேஃப்டி கைட், குயிக் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கல, ஒரு மில்கி ஒயிட் ஷேட் கொடுத்துருக்காங்க. சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாகி எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் Oppo F23 5G எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் வந்து கண்டென்ட் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து 67 வாட்ஸ்ன்னு போட்டிருந்தாலும் இதில் வந்து 80 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு அடிஷ்னல் போனஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் சி டைப், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா USB கொடுத்துருக்காங்க. சார்ஜர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. OnePlus, Oppo, Vivo இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ OnePlusல உங்களுக்கு எது மாதிரியான ஒரு சார்ஜர் வருமோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. சேம் குவாலிட்டி. இப்போ வந்து நம்ம ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோனுடைய வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 2 பெரிய சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய சர்க்கிளை நான் பார்த்ததே கிடையாது. iPhone 14 Pro Maxை விட இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செகண்டரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன லென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபோனோட சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான், பட் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. கோல்டன் கலரில் இருக்குது. அண்ட் இந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஃபோனோட பாட்டமில் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பென்சிவான 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே இந்த ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். யூஸ்வலாக மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம் 2 போடாமல் அதுக்கு பதிலாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபோன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே உண்மையாலுமே வந்து சில்கி ஸ்மூத் டிஸ்பிளே தான், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 13 தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இந்த 13, 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வர லோகோ வந்து சேஞ்ச் ஆகும். பட் 12க்கும் 13க்கும் எந்த விதமான மாற்றமும் அவங்க கொடுக்கல. மற்றபடி ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 695 5G octa-core ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ எம்ஏஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 5000 mAh. ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6.72, ஆல்ரெடி பார்த்த மாதிரி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிற சில்கி ஸ்மூத் டிஸ்பிளே. ரேம் வந்து 8GB, பட் நீங்கள் வந்து ஒரு 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8+8 16GB. அண்ட் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ கேமிங் விளையாடுறதுலாம் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி கூட பண்ணிக்கலாம். 4GB, 6GB அண்ட் 8GB. ஸோ 3 வேரியன்ட் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 4GBயும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து 8GB ரேமே போதும், நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறதில்ல, பெரிய பெரிய கேம்ஸ்லாம் விளாட்றதில்ல அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரேம் ஜாஸ்தியாக தேவைப்படுது, ஸ்பீட் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை 8+8 கூட வச்சுக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 64+2+2 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஃப்ளாஷும் பார்த்தீங்கன்னா டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு 32 மெகா பிக்சலுங்க. செல்ஃபி கேமரா இது வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். யூஸ்வலாக 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு 6.72 இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TFT LCD டிஸ்பிளே தான், ஆனாலும் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குனால செம ஸ்மூத்தாகவே இருக்கும். பாடி வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பிளாஸ்டிக் பாடியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து Corning Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல கிராக்லாம் வராது. நல்ல சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB, 6GB, 8GBன்ட்டு நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது ரேமில். அண்ட் 128GB மெமரி ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் பேக் கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் 1080p மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ஓவரால் Oppo F23 பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான மொபைலுங்க. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ லைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான மொபைல். Snapdragon 695 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஆக்டோகோர் ப்ராசஸர். அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB இருக்குது. அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB + 8GB மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாடுறவராக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், ஸ்னாப்சாட்டுன்னு அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் வேற என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ் 64 மெகா பிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அடுத்தது 40x மைக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ரோ ஷாட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மேக்ரோ ஷாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் உங்களுக்கு Oppo F23 எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லாயிருக்கு. அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 தாங்க. இந்த காம்படிட்டிவான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து 8GB ரேம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000ல் 8GB ரேமோட வரது கஷ்டம். அப்படி வந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெக்கோட வரது கஷ்டம். அண்ட் Oppo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். Oppo யூஸ் பண்ணுறவங்களாம் யாருமே வந்து அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னதே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 25,000 ரேஞ்சில் 8GB ரேமோட ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக Oppo F23 5G வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே Oppo F23 5Gயோட எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் கேட்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.